அப்போ வால்மீகிகளுக்குள்ளே மிக பேச தெரிந்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய உபன்யாசங்கள் எல்லா இடங்களிலும் மிகச் சிறப்பாக எல்லோராலும் புகழப்படுவதாக ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் காணப்படுகின்றது. முக்கியமாக சில பிரபுபாதர் எந்த விஷயங்களை எடுத்து சொன்னாரோ அதை அப்படியே எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதில் மிக உச்சிதமாக அதில் நிரந்தராக இருக்கின்றார். சமீபத்தில் கூட வந்துட்டு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் வந்தது. ஒருத்தர் வந்துட்டு அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொருவர் திரௌபதியினுடைய துகில் இருக்கக்கூடிய படலமானது எங்குமே நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை கூறினார். அதை பற்றி யாருமே பேசல. ஆனால் வந்துட்டு பக்தி விகாஸ் மகாராஜ் வந்து எடுத்து அதை வந்துட்டு அப்படி இல்லை, சில பிரபுபாதர் வந்துட்டு பல இடங்களில் வந்து அந்த விஷயங்களை பற்றி எடுத்து வைத்திருக்கின்றார். அதனால் அது வந்துட்டு அந்த விஷயம் நடந்ததாக இருக்கின்றது என்பதை பற்றி ரொம்ப விரிவாக பேசியது. ஏன்னா அது வந்துட்டு சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு வந்துட்டு ரொம்ப சாதகமாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்துட்டு பாதகமாக இருக்கலாம். அப்படிலாம் பார்க்காம உண்மையை வந்துட்டு உள்ளதை உள்ளதுபடி யார் எடுத்து சொல்கின்றாரோ அவர் தான் வந்துட்டு சந்நியாசத்திற்கு வந்து இலக்கணமானவர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்புறம் தபஸ் சுவாத்தியாய நிரதம் தபஸ்வி பாக் பீகாம்பரம் நாரதம் நாரதம் நாராயண ததாத்தைக்கு நாரதம். யார் வந்துட்டு நாராயணரை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றாரோ, யார் ஒருவர் பகவானை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றாரோ அவர் தான் குருவா இருக்க முடியும். குருவுடைய லட்சணம். அப்போ சில பக்தி விகாஸ் மகாராஜ் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தின் மூலியமாக எண்ணற்ற நிறைய சீடர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வந்துட்டு பக்தியினுடைய விதையாக தீட்சை அளிக்கப்பட்டு மேலும் யாரெல்லாம் அவருடைய உபன்யாசங்களை கேட்கின்றார்களோ அவர்கள் தூய்மையான பக்திக்கு பயிற்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவராக இருக்கின்றார். நிறைய விஷயம் கேட்டோம், நிறைய ஒருத்தர் சொன்னார். ஆனாக்கா வந்துட்டு நான் திரும்பி போகும் பொழுது பகவானையோ பகவானுடைய பக்தியினுடைய விஷயங்களோ எடுத்து போல அப்படின்னு சொன்னா அந்த பேச்சுக்கான வேல்யூ தான் என்ன? வாட் இஸ்? அப்ப நாரதம் ஒருத்தர் வந்துட்டு பகவானுடைய விஷயங்களை சொல்றார் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போகும்போது பகவானை வந்து சுமந்து போல் செல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ அவர் அந்த பகவானை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த விதத்தில் சில பக்தி விகாஸ் மகாராஜ் அவர்கள் நிச்சயமாக அவருடைய சீடர்களும் ஆகட்டும், இல்லை அவரை பின்பற்றுவர்களாக இருக்கட்டும், அவருடைய விஷயங்களை கேட்பவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கிருஷ்ணரை வந்துட்டு முழுமையாக ஏற்றுக்கொள்பவர்களாக சுமந்து செல்பவர்களாக மாறுகின்றனர். ஸோ இப்படிப்பட்ட குரு வந்துட்டு தபசு ஞானம் நிரதர் வாக்கு விகாம்பரம் பகவானை கொடுக்கக்கூடியவராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னா அவர் வந்து நம்மளுக்கு வந்து சுலபமாக வந்துட்டு கிடைக்க மாட்டார். அப்படிதானே? சுலபமாக கிடைக்க மாட்டார். அப்படிதானே? அப்போ வந்துட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லணும். அப்போ வந்துட்டு அவர் மிக எளிமையாக அணுகக்கூடியவராக இருக்கணும். எல்லா குணங்களும் எனக்கு இருக்கு அப்படின்னா அவர் அணுகவே முடியாதுங்க. அவர் கிட்ட போனாலே வந்துட்டு ஒரு பிரச்சனையா இருக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்க முடியாது. அப்ப குரு அப்படின்றவர் எளிமையானவராக அணுகக்கூடியவராகவும் இருக்கணும். ராமாயணத்துல நாரத முனிவர் வால்மீகினுடைய குட்டிலுக்கு வந்தாரோ அந்த மாதிரி நம்முடைய ஆவடி பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு இங்க பக்தி விகாஸ் மகாராஜ் அவர்கள் இங்கே வந்தார். நமக்கு வந்துட்டு மிக எளிமையாக நம்மளுக்கு வந்துட்டு அவர் கூட வந்துட்டு அவருடைய தரிசனம் கிடைப்பதற்கும் அவருடைய அசோசியேஷன் அவருடைய இணைவு கிடைப்பதற்கும் மிக எளிமையாக இருந்தது. பொதுவாக நம்ம வந்துட்டு வியாச பூஜையில மகாராஜ் வந்துட்டு ரொம்ப தூரத்துல நம்ம வந்துட்டு வியாசத்தெல்லாம் உட்காந்து பார்க்குறோம். ஒரு சமயத்தில் அவர் வந்துட்டு நான் நிறைய இருக்கு சொல்றதுக்கு வந்துட்டு, பட் ஒரு சின்ன விஷயம் சொன்னால் புரியும். அவர் எளிமை என்னன்னா, நாங்கள் சிங்கப்பூரில் வந்துட்டு ஒரு மரத்துக்கடியில் வந்துட்டு அவருக்கு ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல பர்மிஷன் இல்லை, பட் ஆனாக்கா நைட்டில் ஒரு சின்ன ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு தான் பக்தர்கள் வந்துட்டு வியாழக்கிழமை தோறும் வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய பக்தர்கள் அங்கே அந்த கீழே தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் உட்கார வைக்கிறதுக்கு வியாசாசனம் இல்லை. அப்போ நம்ம ஒரு வியாசாசனம் வந்துட்டு ரெடி பண்ணோம். வந்துட்டு
இந்த மெத்தையிலே வந்துட்டு அப்படியே வந்துட்டு அது ஒரு உட்காரக்கூடிய ஒரு வியாசாசனம் மாதிரி இருக்கும். அதை அங்கே தரையில் வந்துட்டு அங்கே ரெடி பண்ணி அங்கே கொடுத்தோம். அவர் எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் மிக எளிமையாக அந்த வியாசாசனை எடுத்துக்கொண்டு அவர் பகவானுடைய விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார். ஸோ இவ்வாறு எல்லா விதமான சர்வ லட்சணங்களும் பொருந்திய குருவாக, மிக முக்கியமாக எந்த விதமான காம்ப்ரமைஸும், அதாவது சாஸ்திரத்துக்கு விருத்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு நம்ம அதை வெளிப்படையாக சொன்னால் நம்மளுடைய பெயர் போயிடுமோ அப்படின்றதுக்கோசரம் இல்லாமல் நேர்மையாக சொல்லக்கூடியவராக குரு இருக்கணும். அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஸ்ரீல பக்தி விகாஸ் மகாராஜ். அதனால அவருக்கு பல எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட நான் ஒவ்வொரு சமயம் அவரை வந்துட்டு பார்க்கும்போது என்கிட்ட அதுதான் சொல்றாரு, வந்துட்டு எனக்கும் பல எதிர்ப்புகள்லாம் இருக்குதான் சொல்றாரு. பட் எந்த சமயத்திலையும் வந்துட்டு அதுக்காக வேண்டி வளைந்து கொடுத்து சில பிரபுபாதனுடைய கருத்துக்களுக்கு எதிராகவோ இல்லை அதை கொஞ்சம் வந்துட்டு பாலிஷ்டாக பேசுறதாகவோ இல்லாமல் அவர் வந்துட்டு சில பிரபுபாதனுடைய விஷயங்களை எல்லோருக்கும் உள்ளதுபடி போய் சேரணும் அப்படின்றதுல மிக தெளிவாக இருக்கு. அப்படியாப்பட்ட குரு நமக்கு இருக்கும்போது என்ன அப்படின்னா உண்மையை தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது, பக்தியினுடைய விதையானது ஒரு கிடைக்கப்பெற்று மீண்டும் பகவானுடைய திருவடி அடைவதற்கான ஒரு பாதையானது, ஒரு பாட்டையானது மிக அற்புதமாக ஒரு சாதகனுக்கு ஏற்படுகிறது. ஸோ அப்படியாப்பட்ட குருவினுடைய மிகச்சிறந்த சில இன்றைக்கு வந்துட்டு அவருடைய அவதார தினமாக நம்ம வந்துட்டு வியாச பூஜை தினமாக அனுசரிக்கின்றோம். வியாசரிலிருந்து தொடங்கி வரக்கூடிய குருமார்கள் எந்த விஷயங்களை போதித்தார்களோ அதை அப்படியே குரு நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால வியாசருக்கு இணையாக அங்கே நம்ம வந்துட்டு வியாச பூஜையானது அனுசரிக்கப்படுகிறது.